Okay, in this question we are going to discuss about the interaction between the molecule. ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் என்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா N-hexane அண்ட் N-heptane ஆக்டேன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வந்து N-hexane N-octane இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் அல்கேன். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும்தான் வந்து இருக்கும். இங்கே வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு எதுவுமே இருக்காது. சிம்பிளாக நமக்கு என்னன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா வெரி வீக் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா லண்டன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன். நம்ம ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் ஒரு டேபிள் மேலே நமக்கு வந்து டெபாசிட் ஆகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஊதுனா ஃப்ளோ அது வந்து அப்படியே பறந்துடும், அப்படி இல்லைன்னா ஏதாவது தொடச்சா நமக்கு வந்து போயிடும் இல்லையா. அந்த கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வீக் இன்ட்ராக்ஷன் தான் நமக்கு வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னாலே அது வந்து ரொம்ப வீக் அட்ராக்ஷன் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ரெண்டாவது என்ன கேட்காங்க பார்த்தீங்கன்னா அயோடின் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் தான். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கிறனால இதோட டைபோல் மூமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஜீரோவாக இருக்கும். ஓகேவா, இதோட டைபோல் மூமெண்ட் நமக்கு என்ன இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணாது. அதே மாதிரி கார்பன் டெட்ராக்ளோரைடு நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் வந்து நமக்கு வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஈச் அதராக இருக்கும் இல்லையா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும், இங்கே நமக்கு வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது டைபோல் மூமெண்ட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ அங்கே டைரக்ஷன் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பக்கம் வந்து -5 வந்துச்சுன்னா அந்த பக்கம் ப்ளஸ், அந்த பக்கம் -5 வந்து போகும். அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த பக்கம் -5, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் டிஃப்ரென்ஸ் போது மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து நமக்கு என்ன +5 வந்து நமக்கு மாறிடும். ஓவரால் அமௌண்ட் வந்து நமக்கு 0 வந்து மாறிடும். அப்போ நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் டைபோல் மூமெண்ட் வந்து ஜீரோவா இருக்கும். இங்கேயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால இந்த ரெண்டுக்குமே நமக்கு டைபோல் மூமெண்ட் நமக்கு என்னதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் இருக்கும். அப்போ டைபோல் மூமெண்ட் ஜீரோவா இருந்தால் அகைன் நமக்கு என்னன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு வந்து இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா NaClO4 அண்ட் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட். ஓகே, நமக்கு நல்லாவே தெரியும் Na வந்து நமக்கு எப்பவுமே Na+ தான் இருக்கும். வாட்டர்ல வந்து நமக்கு என்னன்னா டைபோல் மூமெண்ட் வந்து இருக்கும். அப்போ இது வந்து அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NaClO4 ஸ்ட்ரக்சரும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, Na வந்து இதாக இருக்கும், Cl வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கும், இங்கே ஒரு ஆக்சிஜன் வந்து இருக்கும், ஆக்சிஜன் வந்து மைனஸாக இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் O. ஸோ இதான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, இது வந்து நமக்கு வந்து ப்ளஸ் அயான் இருக்கும், இங்கே வந்து மைனஸ் அயான் வந்து இருக்கும். இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து அயானா வந்து நமக்கு வந்து மாறிடும். வாட்டர் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து அயானாலாம் மாறாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் வந்து இருக்கும். ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ ஆக்சிஜன் பக்கம் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம போயிடும். இது டெல்டா மைனஸாக இருக்கும், இது நமக்கு எப்படின்னா டெல்டா ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். அப்போ இங்கே வந்து டைபோல் வந்து இருக்கும். அப்போ அயான் டைபோல் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இந்த நெகட்டிவ் சார்ஜை போய் அட்டாக் பண்ணும். அப்புறம் நம்மனா இந்த நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜை போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இங்கே வந்து அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஃபோர்த் ஒன். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் என்ன இருக்குன்னா மெத்தனால் அண்ட் அசிட்டோன். மெத்தனால் நமக்கு என்ன இருக்கும், CH3OH வந்து நமக்கு இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தா அசிட்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அசிட்டோன் நம்ம என்ன பண்ணலாம், CH3C+O வந்து இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தாலே ஒரு பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வெரி ஸ்ட்ராங் டைப் ஆஃப் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, அப்புறம் ஃபிஃப்த் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா அசிட்டோநைட்ரில் நம்ம என்ன இருக்குன்னா CH3C+N வந்து இருக்குது. அப்புறம் என்னன்னா அசிட்டோன் வந்து கொடுத்துருக்காங்க CH3C+OCH. இதான் நமக்கு அசிட்டோன் இல்லையா. இங்கே நமக்கு என்ன இருக்கும், நைட்ரஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கனால இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மூவ் ஆகும். இது வந்து டெல்டா மைனஸாக இருக்கும், இங்கே வந்து டெல்டா ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து கார்பனேட் பொலேஷன் வந்து நடக்கும். ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கனால எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் பக்கம் மூவ் ஆகும். அப்போ இது டெல்டா மைனஸாக இருக்கும், இது வந்து நமக்கு என்ன டெல்டா ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், இந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் நமக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா டைபோல் வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கே டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். அப்போ ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் என்ன டைப் ஆஃப் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு வந்து வான் டெர் வால்ஸ் ஃபேக்டர் வந்து நம்ம இப்போ படிப்போம். அதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே.